Hey guys, this is Tarni. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குரூப் 4 2018 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேத்ஸ் சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் e to the power of 0 இஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் e to the power of 0 இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்பொனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று வந்து பேஸ், ஓகே, அண்ட் அனதர் வந்துட்டு பவர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேஸ் வந்துட்டு என்ன பவர் இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஈனுடைய பவர் வந்து 0ன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு அது வந்து மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு இதனுடைய பவர் வந்து யூனிட் தான். ஓகே, ஸோ e to the power of 0 equal to 1. ஸோ ஓகே, இப்போ வந்து 2 to the power of 0ன்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன வரும்? ஓகே, ஸோ இப்போ வந்து 2 to the power of 2 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு 2 into 2ன்னு சொல்லிட்டு போடுவோம். இல்லை 2 to the power of 3 ஆர் 2னே இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அத்தனை டைம்ஸ் வந்துட்டு மல்டிபிள் பண்ணுவோம். அப்போது 0ன்னு சொல்லி இருந்ததுனாக்கா அந்த நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா யூனிட்டாக தான் எடுத்துக்கணும். இதுக்கும் 1. ஓகே, எனி வேல்யூஸ், ஓகேவா, எனி நம்பர், ஓகே, அதனுடைய பவர் வந்துட்டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 1 தான். ஓகே ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ செகண்ட் சம். ஓகே, ஸோ செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, த 7th டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ். ஓகேவா, நமக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி 7th டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லணும். சரியா? ஸோ நம்மளோட 7th டேர்ம் என்னன்னு தெரியணும். அண்ட் சீக்வன்ஸ் வந்து 0.12, 0.012, 0.0012 and so on. ஓகே, ஸோ 7th கொஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் இதனுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 1.2 into 10 to the power of 6 அண்ட் எல்லாமே 1.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்ம இதை வந்து 1.2 கன்வர்ஷன் பார்க்கணும். சரியா? ஸோ 1.2ல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து 1.2, ஓகே, ஸோ இது வந்து 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 to the 1.2 into 10 to the power of -1. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 10 to the power of -2 and 10 to the power of -3. ஸோ தேர்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ. இப்போ ஆப்வியஸாக 7th வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 1.2 into 10 to the power of -7. ஓகே, ஸோ இதான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிளிஃபை. ஸோ சிம்பிளிஃபைல பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் சம் 9/8 divided by 3/5 of 3/4 plus 3/5. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்துட்டு சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். சரியா? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நான் கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9/8 divided by 3/5 ஆஃப் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ப்ளஸில் இருக்குது. அப்போ டினாமினேட்டில் இருக்கிறத வந்துட்டு நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே 20, மேலே வந்துட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணும், இங்கே வந்துட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 15 + 12 நமக்கு 20, 25, 27. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா இது ஆஃபில் இருக்குது. ஓகே, ஆஃப்னா நமக்கு என்ன சிம்பிள், மல்டிபிள். ஓகே, அண்ட் இது டிவிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், இது வந்துட்டு நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து இது கூட மல்டிபிளில் தான் இருக்கும் போது இதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். சரியா? மல்டிபிள் 5/3 ஓகே இன்ட்டு 20/27. ஓகே, ஸோ இது 1 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3, ஓகே, அகைன் இது 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 9 அண்ட் இங்கே வந்துட்டு 2, இங்கே 5. ஸோ 25/18. ஸோ எத்தனை டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. ரிமைனிங் வந்து நமக்கு 5, அங்கே ஒரு 2, 7/18.
ஸோ நமக்கு ஆப்ஷன் டி. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபோர்த் ஒன். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா a sum of money triples its at 8% per annum over a certain time. The time taken is ஓகேவா. ஒரு சம், ஓகே, ஒரு சம் ஆஃப் அமௌண்ட், ஒரு அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு சம் வந்துட்டு ட்ரிபிள் ஆகுது. சரி, அதாவது பிரின்சிபல் சம்னாலே நம்ம பிரின்சிபல் எடுத்துக்கோமோ, அது வந்து ட்ரிபிள் ஆகுது ஒரு சர்டன் டைம்குள்ள. அது வந்து 8% இன்ட்ரெஸ்டாக வச்சு நம்ம போடுறோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. சரியா. ஸோ இப்போ வந்து நமக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியும், நமக்கு வந்து பிரின்சிபல் என்னன்னு கொடுக்கல. அதே மாதிரியே வந்து நமக்கு டைம் கொடுக்கல. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா. அண்ட் வந்து பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% பர் ஆனம்க்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ வந்து இது சம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு பிரின்சிபல் எஸ்ஐன்னு சொல்லுவோமா, இது ஆக்சுவலாக வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு பிரின்சிபல் இருக்கு. அப்போ இந்த எஸ்ஐ வந்துட்டு டபுள் த டைம் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பி + 2p அப்படி எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எஸ்ஐ = PNR by 100 இல்லையா. ஸோ நமக்கு எஸ்ஐ வந்துட்டு 2 twice the amount of principal. ஓகே, ஸோ பிரின்சிபல் ஒன் டைம் இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு வந்து தெரியாது. சரியா. ஸோ நம்ம என்னன்னே வச்சுக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்துட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 8 and by 100. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலன்னா இது கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 4 100 கேன்சல் பண்ண 25. ஸோ இந்த பியும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த n அண்ட் இங்கே 25 இருக்குது. ஸோ நான் 25 இப்படி வச்சுக்கலாம். அண்ட் n = 25. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் = 25 இயர்ஸ். ஓகே, ஸோ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 25 இயர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா ஜிசிடி அப்படின்னும் போதே நமக்கு வந்துட்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவிசிபிள் நம்பர். ஓகேவா. ஸோ அது வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனி 2 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் 16 எழுதிக்கிறேன் அண்ட் தென் 14 எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே 5 எடுத்துக்கலாம். 1 டைம் 1 2 5 8 அண்ட் தென் இங்கே 4 ஆர் 2ன்னு வச்சுக்கலாம். 2 எடுத்தோம்னா 6 4 அகெயின் 2 3 2 இல்லையா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு என்னவாயிருக்கு, ரெண்டுக்குமே காமனாக வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வந்துருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்பயும் ஜிசிடின்னு எழுதுவோம் இல்லையா. ஃபோர்த்து சம். ஓகே, ஜிசிடின்னு எழுதுவோம். அதே வந்துட்டு இது ஃபுல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு எல்சிஎம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக இதில் பார்க்கும் போதே தெரியுது இல்லையா. ஸோ இது நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 4 × 5 20 அண்ட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 20 × 3 60 60 × 2 120. ஓகே, ஸோ ஆப்வியஸாக எல்சிஎம். ஏன்னா இங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக அது முடிகிற வரைக்குமே வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் இது இன்னமுமே நம்ம போட்டோம் அப்படின்னா 3 1 அதாவது 1 முடிகிற வரைக்கும் போடலாம். சரியா, போடணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம போடுவோம். ஸோ இந்த இருக்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மல்டிபிள் பண்ணேன்னா அதுதான் எல்சிஎம்.
ஓகே. ஸோ எப்பயுமே வந்துட்டு எல்சிஎம் வந்துட்டு ஆக்சுவல் நம்பரை விட கிரேட்டராக இருக்கும். ஓகே. ஸோ என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட கிரேட்டராகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும் எல்சிஎம். ஓகே. அதே ஜிசிடி வந்துட்டு கொடுத்துருக்க நம்பரை விட கம்மியாவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி. ஓகே. ஈக்குவல் டு ரேர் சினாரியோ, பட் மேக்ஸிமம் நமக்கு எல்சிஎம் வந்துட்டு கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் 2. ஓகே. ஓகே. இப்போ 6th sum பார்க்கலாம். 6th sum வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் PQ or ST are in AP, then the value of P minus 4Q plus 6R minus 4S plus T is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு PQ RST என்ன வேல்யூன்னு தெரியாது, பட் அது ஒரு சீக்வன்ஸான வேல்யூ, அடிஷனில் இருக்கிறது இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து ஏபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அடிஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம 1 2 3 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் வந்துட்டு சீக்வன்ஸ் அப்படிங்கும் போது இங்கே P minus 4Q plus 6R minus 4S plus T இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ வந்து P-னுடைய வேல்யூ 1 அண்ட் Q-னுடைய வேல்யூ 2, 6R-னுடைய வேல்யூ 3 மைனஸ் 4, S-ஓட வேல்யூ 4 ப்ளஸ் 5ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 1 மைனஸ் 8 ப்ளஸ் 18 மைனஸ் 16 ப்ளஸ் 5. ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 0ன்னு வருது. ஓகே. ஸோ இது ஆப்ஷன் டி. ஓகே கைஸ், 7th sum போடலாம். 7th sum என்ன சொல்லியிருக்காங்க, the GCD and LCM of 90, 150, 225 isன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இதுக்கு வந்து GCD and LCM கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு பார்த்ததுமே 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ நான் வந்து 18 எழுதிக்கிறேன், அண்ட் 30 அண்ட் 45. அண்ட் தென் இதை 3ஆல் டிவிசிபிள் பண்ணலாம். ஸோ 6, 10 அண்ட் 5. நெக்ஸ்ட்டு காமனாக வந்துட்டு நமக்கு 3 நம்பருக்குமே டிவிசிபிள் இல்லை. ஸோ 5 அண்ட் 3 தான் வந்துட்டு நமக்கு ஜிசிடி டு 15. இப்போ எல்சிஎம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் 2 மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 3, 5, 15 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 5, 1, 3. அகைன் 3 மென்ஷன் பண்ணலாம். 1, 1, 1. ஓகே. ஸோ நமக்கு 5 into 3 into 2 into 3 sorry 5 into 3. ஓகே. ஸோ இது எல்சிஎம். எல்சிஎம்னுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 450. ஓகே. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 15, 450. ஓகே. ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம 8th sum பார்க்கலாம். If y minus 1 by y equal to 6, find the value of y cube minus 1 by y cube. Okay. So நமக்கு வந்து y minus 1 by y னுடைய வேல்யூ 6ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ y cube minus 1 by y cube என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம இது எப்படி எழுதலாம்னாக்கா y cube minus 1 by y whole cube அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ வந்து இதனுடைய வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதை பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த மாதிரி தெரியுது, a cube மைனஸ் b cube தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ a cube minus b cube equal to a minus b
a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா வந்து a மைனஸ் பி ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab a மைனஸ் பி. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா y cube minus 1 by whole cube 1 by y equal to whole cube, and then இங்கே வந்து y, இது a, இது b. ஓகே, minus 1 by y whole cube plus 3, sorry, a க்கு பதிலாக நமக்கு இங்கே y வரணும். ஓகே, and b க்கு பதிலாக 1 by y. ஓகே, and இங்கே y minus 1 by y. ஓகேவா? ஸோ இந்த y கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு இதனுடைய வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 6ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு அதை 6 எடுத்து போட்டுக்கலாம். 6 கியூப் ப்ளஸ் 3, இதுக்கும் 6. ஓகே, ஸோ இதனுடைய வேல்யூ 216 ப்ளஸ் 18. ஸோ ஆட் பண்ணோம்னா 30, 34, 234. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. ஓகே ஓகே கைஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்ற ரிமைனிங் இருக்க சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.